வணக்கம். செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கால்நடைத்துறை சார்பில் 10 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி மற்றும் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் வேலு அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தண்டாரம்பட்டு தாலுகாவில் கால்நடைத்துறை சார்பில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களை பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேலு அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தண்டாரம்பட்டு ஒன்றியம், அகரம்பள்ளிப்பட்டு, தொண்டாமானூர் ஆகிய பகுதிகளுக்கு குறுக்கே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் தலைமையில் அமைச்சர் வேலு அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து சுமார் 40 ஆண்டு காலமாக பாலம் இல்லாமல் அவதி அடைந்து வந்த பொதுமக்களின் தேவைகளை திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றியுள்ளதாக பொதுமக்களிடம் பேசினார். இதனைத் தொடர்ந்து தண்டாரம்பட்டு, தொண்டாமானூர் முதல் பேருந்து சேவையை அமைச்சர் வேலு, சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஆகியோர் கொடியசைத்தும் புறாவை பறக்க வைத்தும் துவக்கி வைத்தார்கள். அரசு பேருந்தில் பொதுமக்களை ஏற்றிக்கொண்டு செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி அவர்கள் பேருந்தை ஓட்டிச் சென்றார். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி. குருபரன் மற்றும் ஐயம்மாள். முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே கிராமங்கள் எல்லாம் தரைப்பாலங்கள் இருக்கிறது. தரைப்பாலம் இருந்ததுன்னு சொன்னா வெள்ளக்காலங்களில தரைப்பாலத்தின் மீது தண்ணி போகிற பொழுது விவசாய தொழில்நுட்பங்கள் உற்பத்தி செய்த உற்பத்தி பொருளை எந்த இடத்திற்கும் போக முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு போறப்பதும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். ஆனால் முதலமைச்சர் சொன்னார், ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டில் தரைப்பாலங்கள் 1281 தரைப்பாலங்கள் இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்திலே அதை கட்டுப்பிடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டார்கள். அந்த வகையில திட்ட மதிப்பீடு எல்லாம் தயார் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் 906 தரைப்பாலங்களை இந்த 3 ஆண்டு காலத்தில் கட்டுப்பிடித்து விட்டோம். அந்த வகையில் தான் தரைப்பாலம் இல்லாத பல இடங்களில் மேம்பாலங்களை கட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஆணையிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 22 பாலங்களை கட்டுவது என்று அதற்கு முடிவு செய்து 160 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி அந்த 22 பாலங்களில 9 பாலங்களில் பட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஏனைய பாலங்கள் இந்த ஓராண்டில் கட்டி முடிக்கப்படும். அவர் கேட்டா